போகிறேன் ஐயா. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இளைய குமாரன் தன் தகப்பனிடம் மிகவும் மரியாதையாகவும் பணிவாகவும் பேசுகிறான். தன் தகப்பனை ஐயா என்று மரியாதையாக அழைக்கிறான். தகப்பனுடைய கட்டளைக்கு உடனே கீழ்ப்படிவதாக வாக்கு பண்ணுகிறான். உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் உடனே போகிறேன், என்னை நீங்கள் நம்பலாம். உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிய நான் எப்போதுமே ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பொருள்படும் விதத்தில் பேசுகிறான். ஆனால் இவன் தான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றவில்லை. இவன் போகவில்லை. சொல்வது வேறு, செய்வது வேறு. இவனைப் போலவே இன்றும் பலர் சொல்லுகிறார்கள், ஆனால் செய்வதில்லை. ஏராளமானோர் தங்கள் வாயினால் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ வேறு திசையை நோக்கி திரும்பி இருக்கிறது. சொல்வது வேறாகவும் செய்வது வேறாகவும் இருக்கிறது. பூக்களும் மொட்டுக்களும் கனிகள் அல்ல. போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை என்னும் இந்த வாக்கியம் மாயக்காரரை குறிக்கிறது. பரிசேயர்கள் சுயநீதி உடையவர்கள். தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வோம் என்கிறார்கள், ஆனால் அவருக்காக இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள்.